நீங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா இது திரும்ப எனக்கு வரணும்னு தான் எதிர்பார்க்கறேன். அதை பண்ண ஏதாவது உள்ள வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து உள்ள வந்து நீங்க கேள்வி கேளுங்க பதில் வரும்னு சொன்னீங்க. ஆமா. அது வந்து நாமளும் முயற்சி பண்ணி பாக்குறோம். அது எல்லாமே பிளாங்காவே இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் அதுக்கு ஏதாவது முன்னேற்றம் மட்டும் ஏதாவது வழி இருக்கா? இதுல முன்னேற்றம் காண. அதாவது செல்வந்தர் வந்து மந்திர சித்தி கிடைச்சிச்சு அவருக்கு. அதனால வந்து இப்போ அவருக்கு வந்து உள்முகமா எல்லா விஷயத்துக்கும் அவர் பதில் கிடைக்கும். அவரு 2-3 விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ஓகே, அவருக்கு வந்து மந்திர சித்தி ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அது நீங்க வந்து அது மந்திர சித்தி வந்து நல்ல போக்கஸ்டா பண்ணுங்க. நீங்க அது வந்து ஒரு கேஷுவலா பண்ணாத. நான் சொல்ற டெக்னிக்கோட பண்ணுங்களேன். ஜஸ்ட் அந்த தாயை நினைச்சுக்கிறீங்க, வாய் வழியா ஒரு மந்திரத்தை சொல்லாதீங்க. மனசு ரீதியா வந்து அவங்கள உருவகப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து பூக்கள் போடுறதும், அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க பணக்காரம் இருக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும். இது வந்து மானசீகமா அவங்களுக்கு வந்து மந்திரம் ஒரு இது பண்றது, அவங்களுக்கு கும்பிடுறது, அவங்களுக்கு வந்து மந்திரம் சொல்றது, அந்த மந்திரத்தை சொல்றது. இது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல சித்தி ஆயிடும். சித்தி ஆயிடுச்சா நீங்க உள்முகமா நீங்க கேட்கக்கூடிய எல்லா பதிலும் கிடைக்கும்.